ஓம் சாந்தி. இன்று சத்துகுருவார நன்னாளாகும். இன்று தங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன். இன்று வதனத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் அமர்ந்திருந்தார்கள். காட்சி மிகவும் அழகாக அற்புதமாக தென்பட்டன. பாபா நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி நாலாபுறமும் சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். பாபாவிடமிருந்து ஒவ்வொருவரும் திருஷ்டியை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் மீதும் பாபாவினுடைய லைட் கிரணங்கள் விழுந்து கொண்டிருந்தன. ஒரு சில வினாடிகளில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், சில சகோதர சகோதரிகளின் கைகளில் பூச்செண்டுகள் இருந்தன. சிலருடைய கைகளில் அழகான பூச்செண்டுகள் இருந்தன. மேலும் சிலருடைய கைகளில் பேப்பர் இருந்தன. பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருந்தது. நான் இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு பாபா பக்கம் பார்த்தார். என்னை வா குழந்தாய் என்று அழைத்தார். பிறகு நான், என்ன பாபா, இன்று இவ்வளவு குழந்தைகள் உங்களிடம் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். பாபா மேலும் கூறினார், நிறைய குழந்தைகள் நானும் வதனத்திற்கு பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இத்தகைய சுப சங்கல்பமே பாபாவிடம் இந்த அன்பு கயிறு ஈர்க்கப்பட்டு வந்து சேர்க்கின்றது என்றார். இன்று பாபா இந்த அனைத்து குழந்தைகளையும் வதனத்திற்கு அழைப்பிதழ் கொடுத்து அழைத்துள்ளார் என்றார். பாபா அனைவரையும் பார்த்து கொண்டே கூறினார், பாருங்கள், சில குழந்தைகள் ரோஜா மலர் செண்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபாவின் குழந்தைகள் எவ்வளவு குணம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். மேலும் பாபாவினுடைய அன்பானவர்களாக இருக்கிறார்கள் என்றார். மேலும் சில குழந்தைகள் புது வருடத்திற்கான சுப சங்கல்பத்தின் ஆசைகளை முதலிலேயே அவர்கள் பாபாவிடம் அனுப்பிவிட்டார்கள். மேலும் சில குழந்தைகள் சேவைக்கான புதிய புதிய திட்டங்களையும் மேலும் சுய பரிவர்த்தனைக்கான திட்டங்களையும் அவைகளும் பாபாவிடம் வந்து சேர்ந்து விட்டன. யார் யாரிடம் என்னென்ன பொருள் கையில் இருக்கிறதோ அவைகள் மெல்ல மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்தன. அப்பொருளிலிருந்து லைட் கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. லைட் கிரணங்கள் வெகு தூரம் வரை பரவிக்கொண்டிருந்தன. அக்காட்சி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அற்புதமாக தோன்றின. பாபாவும் அதை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருந்தார். மேலும் பாபா குழந்தைகளுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தையும் மேலும் குழந்தைகளின் ஒவ்வொரு கர்மத்தின் மீதும் அவருக்கு மிகவும் பெருமை உள்ளது. பாபாவிற்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது. குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொருவரும் அவரவர் சக்தியின் மூலமாக புருஷார்த்தத்தில் மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து பாபாவிற்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
பாபாவும் கூட இடையிடையே குழந்தைகளுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார். இதற்குள் பாபா என்ன செய்கிறார் என்றால், 2 கரங்களையும் நீட்டினார். பாபா 2 கரங்களையும் நீட்டிய உடனேயே அனைத்து குழந்தைகளும் வி ஷேப்பில் வந்து நின்று கொண்டு விட்டார்கள். பாபா கூறினார், பாருங்கள், குழந்தைகளுக்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது. பாபா அந்த ஸ்லோகனை அடிக்கடி குழந்தைகளிடம் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அந்த ஸ்லோகன் என்னவென்றால், ஜெய், வெற்றி எனது பிறப்பு உரிமையாகும். பாபா குழந்தைகளை இடையிடையே வத்தனத்திற்கு அழைக்கின்றார். அப்பொழுது இந்த ஸ்லோகனை அனுபவம் செய்கின்றார்கள். சில குழந்தைகள் தேக அபிமானத்தில் வருவதால் இந்த காரியம் நடைபெறுமா அல்லது நடைபெறாதா என்ற எண்ணத்தில் வந்து விடுகிறார்கள். இத்தகைய சிந்தனையில் சென்று விடுகிறார்கள். ஆனால் பாபாவினுடைய அணைப்பிலே, பாபாவினுடைய கொடை நிழலிலே இருப்பதை குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். அனைவருடைய சொரூபமும் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. பாபா கூறினார், குழந்தைகள் வத்தனத்திற்கு வந்த உடனேயே அந்த சொரூபத்தில் நிலைத்து விடுகிறார்கள். மேலும் பாபா கூறினார், குழந்தைகள் தற்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், தற்சமயம் அநேக விதமான பரிவர்த்தனைகள், மேலும் அநேக விதமான குழப்பங்கள், அநேக விதமான பிரச்சனைகள் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது. இச்சூழலில் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? பிறகு பாபா கேட்டார், குழந்தைகளே, உலகத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு குழந்தைகள், பாபா, நாங்கள் யோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். யோகத்தினுடைய வைப்ரேஷன்ஸை பரப்ப வேண்டியதுதான். ஆனால் குழந்தைகள் தற்சமயம் சமயத்தின் அனுசாரமாக என்ன செய்ய வேண்டும்? பாபா மூலமாக என்னென்ன சக்திகள் கிடைத்துள்ளதோ இந்த சித்தி ஸ்வரூபத்தை அனைவருக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும் என்று பாபா கூறினார். பாபா குழந்தைகளுக்கு சக்திகள் மேலும் வரதானங்கள் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், இன்று உலகத்திலே நிறைய குழப்பங்கள் நிறைந்துள்ளன, மேலும் பயமும் நிறைந்துள்ளன. என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இச்சமயத்தில் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை அவர்கள் நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இச்சமயத்தில் நீங்கள் சித்தி ஸ்வரூபமாகி இஷ்ட தெய்வங்களாகி அவர்களுடைய பாவனைகளை, ஸ்நேகத்தினுடைய ரிட்டர்னை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் எங்களுக்கு பரமாத்மாவிடமிருந்து ஏதோ ஒன்று கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று அனுபவமாக வேண்டும். பிறகு பாபா அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தார். பாபா அனைவருக்கும் திருஷ்டி வழங்கிக் கொண்டிருந்தார். அனைவரிடமும் ஒரு சின்ன நட்சத்திரத்தை அனுப்பினார். அனைவர் கையிலும் அந்த சின்ன நட்சத்திரம் வந்து சேர்ந்தன. அந்த நட்சத்திரத்திலே இருந்து ஒளி பரவிக் கொண்டிருந்தது. மேலும் அந்த நட்சத்திரத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, அதாவது
விக்கணங்களை விநாசம் செய்யக்கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. சித்தி ஸ்வரூப ஆத்மா பவ என்று எழுதப்பட்டிருந்தது. இன்று வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கிறது என்று பாபா கூறினார். ஆனால் மனதிலே ஏற்படும் அநேக விதமான யோசனைகள், சிந்தனைகள், அநேக விதமான குழப்பங்கள் என்ற எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றன. அதனால் சிறிய விக்கணம் கூட பெரிய விக்கணமாக அது பெரிய ரூபம் எடுத்து விடுகிறது. அதற்கு பாபா கூறினார், குழந்தைகள் அவர்களின் கடமை என்னவென்றால் விக்கணங்களை அழிக்க வேண்டும், நஷ்டம் செய்துவிட்டு அந்த விக்கணங்களை தூர விலகச் செய்ய வேண்டும். அதற்காக பாபா என்னென்ன சக்திகள் தந்துள்ளாரோ அவைகளை தனக்குள் நிரப்ப வேண்டும். பிறகு அந்த நட்சத்திரம் அனைவருடைய புருவ மத்தியிலும் ஜொலிக்க ஆரம்பித்தன. அனைவரும் ஃபரிஷ்தாக்கள் போல பறக்க ஆரம்பித்தார்கள். இந்த விக்கணங்கள் வருவது, பிரச்சனைகள் வருவது நம்மை நாமே சக்திசாலி ஆக்குவதற்காகவும் மேலும் நம்மை சோதிப்பதற்காகவும் வருகின்றன என்றார். ஆகவே குழந்தைகள் இவ்விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. பாபா நமக்கு பேக் போனாக இருக்கின்றார். உலகத்திலே பரிவர்த்தனை ஆகக்கூடிய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவைகள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இதில் குழந்தைகள், இதற்காக குழந்தைகள் தன்னைத்தானே சக்திசாலியாகவும் மேலும் பாபா என்னென்ன வரதானங்கள் தந்துள்ளாரோ அவைகளை நாம் வள்ளல் ரூபத்திலும் வரதாத்தா ரூபத்திலும் முழு உலகத்திற்கு முன்னால் இஷ்ட தெய்வங்களாகி அவைகளை அனைவருக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மனித ஆத்மாக்கள் அனைவரும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பாதை கிடைக்கட்டும், அவர்களுக்கும் உதவி கிடைக்கட்டும் என்று பாபா கூறிக்கொண்டிருந்தார். பிறகு பாபா அனைவருக்கும் திருஷ்டியை கொடுத்து கொண்டிருந்தார். பிறகு நான் பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன். பிறகு பாபாவும் அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். பிறகு மிக முக்கியமாக அசோக் சகோதரர் மேலும் ஒரு மாதாஜி இவர்களுக்கும் அவர் பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார். பிறகு பாபா கூறினார், பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாக்கியம் என்று உள்ளன. இக்குழந்தையும் கூட மதுபனில் இருந்து கொண்டு அநேக சேவைகள் செய்தார், அநேகருக்கு சேவை செய்வித்தார். அனைவரையும் மிகவும் நேசித்து அனைவருக்கும் சகயோகம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய அந்த செய்தியை பின்பு நான் கூறுவேன். மேலும் அநேக விதமான முக்கிய சகோதர சகோதரிகளின் அவர்களுடைய போகாகவும் இருந்தன. அவர்களுக்கும் பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார். அவர்களையும் பாபா இமர்ஜ் செய்தார். அவர்களுக்கும் திருஷ்டியை வழங்கிவிட்டு போகை தந்தார். பிறகு நான் திரும்ப கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.